உலகம் முழுவதும் அறியப்பட்ட தலைசிறந்த விஞ்ஞானி, அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் கண்டறிந்த ஆய்வுகளில் மிக முக்கியமான ஆய்வுகள் 4 ஆய்வு கட்டுரைகள் சொல்லப்படுகின்றன. இன்று ஆகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானி என்று பட்டியலிட்டோம் என்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முதல் 2 இடத்துக்குள் வந்து விடுவார். அப்படியான ஒரு அறிஞன், ஒரு மேதை. அந்த மேதை சுவிட்சர்லாந்தில் படிக்க விருப்பப்படுகிறார். சுவிட்சர்லாந்தில் படிப்பதற்காக சுவிட்சர்லாந்து நடத்திய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தோல்வியடைந்து விடுகிறார். அது மட்டும் கிடையாது, கணிதம் அறிவியல் பாடத்தில் விருப்பப்பட்டு அவர் படிக்கிறார். படித்த பின்பும் கூட ஆசிரியர் பணியை விரும்பி தேர்வு செய்கிறார். ஆசிரியர் பணிக்கு போய் விண்ணப்பிக்கிறார். ஆசிரியர் பணி கிடைக்கிறது. ஆனால் தலைமை நிர்வாகம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஆசிரியர் பணியை கொடுத்துவிட்டு அவருடைய கற்பித்தல் முறை, அவருடைய அணுகுமுறையை பார்த்து உங்களுக்கு ஆசிரியர் பணிக்கு திறமை போதாது என்று பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இது மாதிரி ஒரு பள்ளி அல்ல மாணவர்களே, 2 பள்ளி 3 பள்ளிகளில் ஆசிரியர் பணிக்கான திறமை உங்களுக்கு போதவில்லை என்று நிர்வாகத்தால் வெளியேற்றப்பட்டவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வறுமை, கசங்கிய ஆடை, அந்த ஆடையில் இருந்து கொண்டு, வறுமையில் இருந்து கொண்டு, உணவுக்கு சிரமப்பட்டுக் கொண்டுதான் அறிவியல் ஆராய்ச்சியை செய்திருக்கிறார். அவர் அறிவியல் ஆராய்ச்சியை செய்து புரட்சிகரமான ஆய்வு கட்டுரை 4 கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். ஒன்று சார்பு கொள்கை, இன்னொன்று E=mc², பொருள் ஆற்றல் சமன்பாடு சார்ந்தது. மற்றொன்று ஒளி மின்சார விளைவு, ரொம்ப முக்கியமானவர்களே, ஒளி மின்சார விளைவு. மற்றொன்று பிரவுனியன் இயக்க கோட்பாடு என்று 4 புரட்சிகரமான ஆய்வு கட்டுரைகளை அவர் வெளியிட்டார். எந்த சூழலில் உனக்கு திறமை போதவில்லை என்று பள்ளி நிர்வாகம் வெளியே அனுப்பிய சூழல், நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலே தோல்வியடைந்து விட்டாய், என் நாட்டில் படிப்பதற்கான தகுதி திறமை உனக்கு இல்லை என்று சுவிட்சர்லாந்து வெளியேற்றிய போது, இன்னொரு வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத பொழுது அறிவியல் ஆராய்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தார். அப்படி ஈடுபடுத்தியதனுடைய விளைவு ஒளி மின்சார விளைவு என்கிற அந்த கோட்பாட்டிற்கு நோபல் பரிசு 1921ஆம் ஆண்டு கிடைத்தது. மாணவர்களே, நோபல் என்பது சாதாரணம் கிடையாது, அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்து பெற்றவன் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சர்வதிகாரியாக இருந்த ஹிட்லருடைய சாம்ராஜ்யத்தையே சரித்தவன் யார் என்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஹிட்லருடைய சாம்ராஜ்யத்தை சரித்தவன் யார் என்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். அவன் கண்டறிந்த அணு ஆயுத குறிப்புகளை கடிதமாக அமெரிக்க அதிபருக்கு எழுதினார். அதன் பிறகுதான் ஹிட்லருடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது என்று உலக வரலாறு பதிவு செய்கிறது. மாணவர்களே, இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பதவி பிரதம மந்திரி பதவி, வெளிநாடுகளில் பெரிய பதவி எதுவென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி தான் பெரிய பதவி. ஜனாதிபதி பதவி இஸ்ரேல் நாடு இவருக்கு தானாக முன்வந்து ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று இஸ்ரேல் வந்து கொடுத்த பொழுது, வேண்டாம், நான் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறேன், மனிதநேயத்திற்காக பாடுபட போகிறேன், போரினை எதிர்க்கிறேன், இனவெறி எதிர்க்கிறேன் என்று சொல்லி பதவியை தூக்கி எறிந்தவர் யார் என்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக இருக்கிறார். அவர் வாழ்வில் இருந்து மாணவர்களாகி நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலே தோல்வி அடைந்த பொழுதும், ஆசிரியர் பணிக்கான திறமை உனக்கு போதாது என்று அவரை வெளியேற்றிய போதும், தனக்கான ஒரு பணியை எடுத்துக்கொண்டு அவர் செயல்பட்டார். தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். எத்தனை மணி நேரம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் தெரியுமா மாணவர்களே? 12 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய ஆராய்ச்சி பணி தொடர்ந்து இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் அறிவியல் துறையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம், படித்துக் கொண்டே இருக்கிறோம்.